இன்றைக்கு ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், யெகோவா ஈரே, நான் பார்த்து கொள்ளுவேன். இந்த யுத்தத்தை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். இந்த பிரச்சனையை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். இந்த சூழ்நிலையை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பிரச்சனை மலையை போல இருக்கலாம். அந்த நபர் ரொம்ப பெரிய ஆளா இருக்கலாம். யாருமே எதிர்த்து நிற்க முடியாத, யாருமே கேள்வி கேட்க முடியாத, யாருமே எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே நீங்க இருக்கலாம். ஆனா உங்க பக்கத்துல வந்து ஆண்டவர் தட்டி கொடுத்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், யெகோவா ஈரே, தேவன் பார்த்து கொள்ளுவார், தேவன் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஒரு விசை திருமணமான, எனக்கு கல்யாணமான புதுசு 2008வது வருஷம். இங்கிருந்து சென்னைக்கு நாங்கள் வந்து சென்னையில் ஒரு ஊழியத்திற்காக நாங்கள் 2 பேருமே, நானும் பாஸ்டர்மா 2 பேருமே கடந்து போனோம். அப்போ வந்து வரும்போது வந்து எங்களுடைய டிக்கெட்டுக்காக அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து தக்கல்ல டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாரு. டிக்கெட் புக் பண்ணி கொடுத்து கையில் வந்து அந்த பிரிண்ட் அவுட்டை கொடுத்து எங்களை ட்ரெயினில் அனுப்புனார். அப்போ வந்து 2008 எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐடி கார்டை வந்து இந்த பிரிண்ட் அவுட், அந்த ஸ்டேஷனில் போய் டிக்கெட் எடுக்கிறவங்க அவங்க வந்து அந்த டிக்கெட்டை மட்டும் வச்சுருந்தா போதும். ஆனால் இந்த மாதிரி பிரிண்ட் அவுட்டாக டிக்கெட் எடுக்கிறவங்க கண்டிப்பாக ஐடி கார்டை கண்டிப்பாக கையில் வைக்கணும். ஆனால் எங்களுக்கு அது தெரியாது. அது வந்து அப்படியே நாங்கள் வந்து ட்ரெயினில் ஏறிட்டோம், நம்ம கையில் தான் டிக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரெயினில் ஏறினா அங்கே இருக்கிற டிடிஆர் வந்து எங்களை வந்து பார்த்துட்டு எனக்கு எல்லாத்தையும் 2ஐயும் பார்த்துட்டு பேப்பரை பார்த்துட்டு ஐடி கார்டுன்னு கேட்டார். அப்போ வந்து நாங்கள் 2 பேருமே ஐடி கார்டை எடுத்துகிட்டு போகல. அப்போ சார் சொன்னோம், இல்லை டிக்கெட் பண்ணியிருக்கிறோம், பட் நாங்கள் தான் ஐடி கார்டு கொண்டு வரலன்னு சொன்ன உடனே ட்ரெயின் போயிட்டே இருக்குது, ராத்திரி நேரம். அந்த டிடிஆர் சொல்கிறாரு, ஒன்று நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 2 பேருக்கும் கிட்டத்தட்ட அன்னைக்கு 3000 rupees மேலே ஃபைன், ஒன்று ஃபைன் கட்டுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிருங்க அப்படின்றாரு. எங்களுக்கு எதுவுமே தெரியாது, கட்டுற அளவிற்கு அன்னைக்கு கையில் பணமும் இல்லை. இப்போ எங்க ட்ரெயின் நிற்கும், அடுத்த ஸ்டாப் அவர் சொல்றாரு, அந்த ஸ்டாப்ல இறங்கி நாங்கள் எப்படி நடுராத்திரி அங்கே தங்குவோம், எப்படி அதுல இருந்து வருவோம், அப்படி ஒரே குழப்பமா இருக்குது. என்ன பண்றதுனே தெரியல. என்னென்னமோ ரிக்வெஸ்ட் பண்ணிட்டோம், அவர் கேட்கவே இல்லை. 2008ன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லை, அதனால எங்களுக்கு எதுவுமே பண்ண தெரியல. 2 பேருமே அப்போதான் திருமணம் ஆயிருக்கிறோம். அப்போ வந்து அவர் வந்து ஏசி கம்பார்ட்மெண்ட்ல அவர் போய் உட்கார போறார். நாங்கள் வந்து ஒரு 10 minutes தாண்டி திரும்ப 2 பேரும் போய் அவர்கிட்ட வேற ஏதாவது கேட்கலாம், இங்கே இறங்க முடியாது, எங்களுக்கு தெரியாதுன்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கலான்னு சொல்லி அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்ல போய் அவரை கண்டுபிடிச்சு, ஐயா இந்த ஒரு டைம் நீங்க பண்ணுங்க, நாங்கள் போய் இறங்கின உடனே கூட வேணும்னா நாங்கள் ஃபைன் கட்டிடுறோம், யாரையாவது ஒருத்தரை வர சொல்லி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப ரூடா பேசிட்டே இருக்கிறார். திடீர்னு அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் அப்படியே பெட்ஷீட்டை தூக்கிட்டு எட்டி பார்த்துட்டு பென்ஸ் அப்படின்னு எனக்கு கூப்பிட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. யார் அப்படின்னு சொன்னா என்னுடைய ஹெட் பாஸ்டர் ஒருத்தர் அதுல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னமோ இவனுடைய குரல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு, ஏய் நீயா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்கி வந்தார். கீழே இறங்கி வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். பாஸ்டர் இந்த மாதிரி ஐடி நாங்கள் எடுத்துட்டு வரல, எங்களுக்கு தெரியாது, ஃபைன் கட்ட சொல்றாங்க, இல்லைன்னா இறங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் காசு அப்படின்னு சொல்லலை. அப்படியா, எவ்வளோ ஃபைன் கட்டணுன்றாங்க, இவ்வளோ கட்டணும்னு சொல்கிறாங்களா? உடனே அவருடைய பர்ஸை எடுத்து அந்த 3000 ரூபாய் அந்த டிடிஆருடைய கையில் கொடுத்து, அவங்களுக்கு ஃபைன் நான் கட்டிடுறேன், அவங்க போய் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவங்க போயிடட்டும், எனக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க தான் அப்படின்னு அவர் வந்து அந்த இடத்துல நின்று நான் பார்த்துக்கிறேன்யா அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் 2 பேருக்கு ஒரு தெம்பு வந்துச்சு பாருங்க. ஸோ யாருமே கொடுக்க முடியாத ஒரு ஆறுதல், யாருமே கொடுக்க முடியாத ஒரு தைரியம் அந்த இடத்துல நமக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம பிரச்சனையை ஒருத்தர் பார்த்துட்டாரு அப்படின்ற தைரியம் அவ்வளோ வெற்றியா இருந்துச்சு. அப்போ நான் இந்த இரவில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்றேன், ஒரு மனுஷன் நம்முடைய பக்கத்தில் இருந்து நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு, நம்மை விட உயர்ந்த ஒரு மனுஷன், நம்மை விட பணக்காரனான ஒரு மனுஷன், அதிகாரம் படைச்ச ஒரு மனுஷன் நம்மளை பார்த்து தட்டி கொடுத்து, நீ கிளம்புப்பா நான் பார்த்துக்கிறேன், நீ போப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு தைரியம் வருமோ. நான் நம்புகிறேன், வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தர், மகா பெரிய தெய்வம், செய்ய முடியாததை செய்கிற கர்த்தர், அவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமில்லை. அந்த ராஜாதி ராஜா உங்க பக்கத்துல வந்து நின்று இன்றைக்கு 5வது நாள் உங்க தோளை தட்டி உங்க கையை பிடிச்சு, நீ பயப்படாத, நீ கலங்காத, யெகோவா ஈரே, கர்த்தர்
பார்த்து கொள்ளுவார். நான் பார்த்து கொள்ளுவேன், நான் பார்த்து கொள்ளுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளையை நான் பார்த்து கொள்ளுவேன், இந்த பிரச்சனையை நான் பார்த்து கொள்ளுவேன், இந்த தேவையை நான் பார்த்து கொள்ளுவேன், இந்த வியாதியை நான் பார்த்து கொள்ளுவேன், இந்த சூழ்நிலையை நான் பார்த்து கொள்ளுவேன். கர்த்தரே முன்பாக வந்து நின்று ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கிறார். கைகளை தட்டி ஆமோதித்து ஆமோதித்து மகிமை மகிமை மகிமை. இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க தேவனுடைய மகிமை உச்சரிக்க உச்சரிக்க இயேசுவே இயேசுவே. அந்த தைரியம் இப்போ உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக உண்டாவதாக. அந்த வார்த்தையை சொன்னது போல, நீர் பக்கத்திலே இருக்கிறது போல, கலங்கி போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தரே ஆறுதல். ஹல்லேலூயா. என்னுடைய எதிர்காலம் என்ன ஆண்டவரே? என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் என்ன ஆண்டவரே? என்னுடைய தேவை என்ன ஆண்டவரே? நான் என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய போறேன்? எப்படி நான் இதை கடக்க போறேன்? எப்படி நான் இதை சரி பண்ண போறேன்? நான் எதனால இதை மீட்டு கொள்ளுவேன்? ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், யெகோவா ஈரே. ஆமென். ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாரிடத்துல கேட்கிறான், அப்பா விறகு இருக்குது, இன்னும் நம்ம எல்லாரும் கிளம்பி வந்துட்டோம், எல்லாம் இருக்குது. தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, அப்பொழுது இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு கேட்கும்போது, இந்த விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இதே வார்த்தையை நீங்க யாரோ ஒருத்தரிடத்துல கேட்டிருக்கலாம். உங்களுடைய கணவனாரை பார்த்து கேட்டுக்கலாம், இனி என்னங்க செய்யறது, இனி என்னங்க செய்யறது. இதே வார்த்தையை நீங்க கேட்கலாம். உங்க பிள்ளைய பார்த்து நீங்க கேட்கலாம், இனி என்ன செய்யறதுப்பா, இனி என்ன செய்யறது. யாரோ ஒருத்தர் உங்களுடைய வீட்டில் இருக்கிற, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான நபரிடத்துல, இனி என்ன பண்றது, இனி என்ன செய்யறது, இனி என்ன செய்யறது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி நடக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை நீர் உறுதி செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நான் ஆராதிக்கிற தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டாரா? ஆண்டவர் பார்த்து கொண்டாரா? அதுல ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, நீங்க ரொம்ப அழகாய் அதை வாசிக்க முடியும். ஈவன் 22ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கும் போது, 22ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம் லாஸ்ட்ல இது, அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டான். என்னது கேட்கல, என்னது ஆட்டுக்குட்டி. அப்போ இந்த ஈசாக்கு வந்து தன்னுடைய தகப்பனாரை பார்த்து என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, எப்பா பலி செலுத்துறதுக்கான கட்டை கொண்டு வந்துட்டீங்க, இந்த நெருப்பு கொண்டு வந்துட்டீங்க, ஆனா என்ன கொண்டு வரல, ஆட்டுக்குட்டி எங்கே? நீங்க அதுக்கு ஒரு பதில் 22ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 22ஆம் அதிகாரம் 13வது வசனம், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொப்புகள் சிக்கி கொண்டு இருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியாயிட்டான். ஆமென். பிள்ளை கேக்குது, ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேக்குது. பிள்ளை கேட்கிறத ஆட்டுக்குட்டி, ஆனா ஆண்டவர் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தது என்னன்னா ஆட்டு கடா. அதுதான் வேதம் சொல்லுகிறது, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு சொல்லுகிறார், மகளே மகனே, நீ கேட்கிறது ஏசப்பா, இதை பார்த்துக்குங்க ஏசப்பா, இந்த தேவையை பார்த்துக்குங்க ஏசப்பா, இதை மட்டும் நீங்க பார்த்தா போதும் ஏசப்பா, இந்த காரியத்தை மட்டும் நீங்க செஞ்சா போதும்பா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுறாரு, நீ கேட்டதற்கும் நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ கேட்டதை மட்டுமல்ல, கேளாததை, அந்த பிரச்சனையை சரி செய்கிறவர் மட்டுமல்ல, இனி அந்த பிரச்சனை தொடராதபடி காத்து கொள்ள போகிறார். ஹல்லேலூயா.
அந்த தேவைகளை சந்திக்கிறவர் மட்டுமல்ல, அந்த தேவைகளுக்கு மிச்சம் எடுக்கிற அளவிற்கு இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது கர்த்தரே உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹalleluya. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. பாடுவோம். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா, காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா. அந்த நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். பாடுவோம். என் புகழிடமே, கருத்தோடு துதி. ஒரு விசை கூட யெகோவா யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா, காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா. நாம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. அந்த நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ருவா, யெகோவா ருவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ருவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. அந்த நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. அந்த நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஹalleluya. ஆமென். அந்த எதிரிய கர்த்தர் பார்த்து கொள்வார். நமக்கு விரோதமாய் பேசின அந்த நபரை கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே, நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே, நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே. இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. சிமேயை தூசிக்கும் போது தாவீது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, அவனை கர்த்தர் பார்த்துக்கட்டும்பா, அவனை கர்த்தர் பார்த்துக்கட்டும்பா, நீ எதுவும் பண்ணாத, நீ எதுவும் செய்யாத. ஆண்டவரும் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு சொல்றாரு, நீங்க எதுவும் பண்ணாதீங்க, நீங்க எந்த சண்டைக்கும் போகாதீங்க, நீங்க எந்த வாக்குவாதத்துக்கும் போகாதீங்க. நீங்க சும்மா இருந்தீங்கன்னா, நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, நான் நம்புறேன் கர்த்தர் அதை நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரேன்னு சொல்றது யார் தெரியுமா? நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரேன்னு சொல்ற கர்த்தர் யார் தெரியுமா? அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. என் கணவனார் இப்படி இருக்கிறார் ஆண்டவரே, இப்ப நீங்க வந்து இவரை வந்து யார்கிட்ட சொன்னா மாறுவாரு, இவங்க வந்து யார்கிட்ட சொன்னா மாறுவாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க ஆட்களை தேடி போகாதீங்க. அவங்க யாருக்கு பயப்படுவாங்களோ அவங்கள வச்சு மிரட்டலாம், அவங்கள வச்சு சொல்லலாம் அப்படின்னு போகாதீங்க. சிலர் வந்து சிலருடைய மிரட்டுதல் எல்லாம் கேட்க மாட்டாங்க. சிலருக்கு வந்து சிலர் புத்தி சொல்ல முடியாது, சிலருக்கு வந்து யாருமே புத்தி சொல்ல முடியாது. அந்த மாதிரி கேரக்டர்ல இருப்பாங்க. நீங்க யாரை வேணாலும் வச்சு பேசுங்க, எந்த இடத்துல கொண்டு போய் நிக்க வைங்க. வக்கீல் சொன்னாலும், கோர்ட்டினுடைய ஜட்ஜே சொன்னாலும் சிலர் என்ன பண்ண மாட்டாங்க, மாற மாட்டாங்க, சிலர் கேட்க மாட்டாங்க. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர்னு இருக்கார்ல, கர்த்தர் இருக்கார்ல, அவர் சொன்னா கேட்டுதான் ஆகணும். அவர் கேட்க வைப்பார். எவரையும் அடிபணிய வைக்கிறதற்கு அவராலே முடியும். எந்த இருதயத்தை மாற்றுகிறதற்கும் அவர் வல்லவராயிருக்கிறார். நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர், அவருக்கு முன்பாக நடுங்காதவர்கள் இருக்க முடியாது, அவருக்கு முன்பாக கேட்க முடியாதவர்கள் இருக்க முடியாது. ஆமென். சவுல் என்பவன் எல்லா இடத்திலையும் போய் கூடுமான வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தான். வேதம் சொல்கிறது, முதல் இரத்த சாட்சியான அந்த மனுஷனை மரணம் வரைக்கும் கொண்டு போவதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். சவுலும் ஸ்தேவானை கொல்றதுக்கு சம்மதிச்சிருந்தான். எல்லாருக்கும் பயம். இப்ப அங்கெல்லாம் பிரச்சனையை முடிச்சுட்டு இப்ப அடுத்து தமஸ்குவுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டார் அவர்.
திரும்ப போய் இன்னொரு பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு கையில நல்ல பத்திரத்தை வாங்கி சைன் போட்டு ராஜாவிடத்துல போய் இந்த ஜனங்களை நான் அரெஸ்ட் பண்ண போறேன், அவங்கள 4-5 பேரை கொல்ல போறேன்னு சொன்ன உடனே கையில அந்த முத்திரை போடுகிற கடிதத்தோட கிளம்புறாரு. ஆனா வேதம் சொல்லுது, ஜனங்களெல்லாம் பதட்டப்படுறாங்க, சபைகளெல்லாம் பதட்டப்படுது. ஐயோ வரானே, வந்து என்ன பண்ண போறானோ, யார் பேசுவா, யார் அவனுக்கு எதிர்த்து நிற்பா? ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த சவுலை ஆண்டவர் வழியிலே கர்த்தர் சந்திக்கிறார். சந்திச்சு சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? உடனே அவன் சொல்றான், கர்த்தாவே நீர் யார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், நேர் தெரு என்கிற தெருவுக்கு போ, அங்க அனனியான்ற ஒரு தீர்க்கதரிசி இருப்பான், நீ என்ன செய்யணும்னு அவன் உனக்கு சொல்லுவான். இப்போ அனனியாவிடத்துல ஏசப்பா சொல்றாரு, நான் ஒருத்தனை அனுப்புறேன், அவர் நான் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட புறஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஒரு விலையேற பெற்ற பாத்திரம். அனனியா யாரோ அப்படின்னு நினைச்சு இங்க வந்து பார்த்தா சவுல். ஆண்டவரே இவனா, இவன் தான் பத்திரத்தை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கானே அத்தனை பேரை அடிக்கிறதுக்கும். நீ அன்னைக்கு பார்த்த சவுல், இன்னைக்கு பார்க்கறது பவுல், நீ போய் பாருன்னு ஆண்டவர் அனுப்பி வச்சிருப்பார். ஒரே ஒரு சந்திப்பு, ஒரே ஒரு சந்திப்பு அந்த மனுஷனை தலைகீழா மாற்றி இந்த தேசத்திற்கே ஒரு வெற்றியை கொண்டு கொடுக்க முடியுமானால் நான் நம்புறேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ என்னிடத்துல கொடு, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்க கையில தர்ற ஆண்டவர், உங்க கையில தர்ற ஆண்டவர். சில நேரத்தில் ஆண்டவர் ரொம்ப லேட்டா தான் செய்வாரு, பொறுமையா தான் செய்வாரு. கர்த்தருடைய யுத்தம் எப்பவுமே அவசரமா இருக்காது, கர்த்தருடைய யுத்தம் எப்பவுமே துரிதமா டக்குன்னு இருக்காது. ஆண்டவர் சில நேரத்தில் வெயிட் பண்ணி யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் நிறைய நேரத்தில் 10 வாதைகளை அனுப்பி ரொம்ப நாள் தாண்டி யுத்தம் பண்ணுவார். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், அவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சா, அவர் யுத்தம் பண்ணினா அந்த எதிரி திரும்ப நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் தலை வச்சு கூட படுக்க முடியாத அளவிற்கு, மறுபடியும் அந்த பிரச்சனை திரும்பி வர முடியாத அளவிற்கு எனக்காக யுத்தம் பண்ணுகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார், இருக்கிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஏசப்பா பேசிட்டே இருக்கிறாரு. ரம்தானா மரஹதலரமா, நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே, சொல்லுங்க, நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே, இந்த ப்ராப்ளத்தை நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே, நீங்க பார்த்துக்குங்கப்பா, நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே. உங்க கையில தர்றோம்ப்பா, உங்க கையில தர்றோம். ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல ஞானம் இருந்துச்சு, ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய அறிவு இருந்துச்சு. தன்னுடைய பிள்ளை வாஞ்சையா கேக்குது, அப்பா தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை நம்ம எங்க தேடுவோம், எங்க வாங்குவோம், எங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம், யார் கொடுப்பா, எங்க இருந்து எடுக்கிறது? அவருடைய தகப்பனார் ஒண்ணு சொல்கிறார், கர்த்தர். உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். உங்க கணவனாரை பார்த்து நீங்க சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். மனைவியை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். இனி எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த தேவை வந்தாலும் நீங்க கலங்க கூடாது. உங்களுடைய என்னுடைய வீட்டில் கேட்க வேண்டிய ஒரே ஒரு சத்தம், கர்த்தர், கர்த்தர். நான் சொல்றேன், அந்த வியாதியை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார், பார்த்துக்கொள்ள, உங்களுடைய நிலைமையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இது உங்களுக்கான வார்த்தை தான், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். இந்த சம்பவத்தை நான் தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படின்னா ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் என்று இந்த ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தர் பார்த்துக்கிட்டாரா அப்படின்னா அதுல தேடி பார்க்கும் போது ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை அவர் பார்த்துக்கிட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம், எடுத்துக்கொள்ளலாம். 22ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாமா? 22ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொப்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆமென், அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆமென் சொல்லுங்கள். நான் இதற்கு என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர்
கர்த்தர் எதை பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்னா, இந்த ஆபிரகாமுக்கு இருக்கிற சிச்சுவேஷன் என்ன தெரியுமா அப்படின்னா, தன்னுடைய ஒரு பெரிய கீழ்ப்படிதல். தன்னுடைய மகனை ஆண்டவர் வந்து மோரியா மலையில போய் கர்த்தர் பலி செலுத்து அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். உடனே இவர் வந்து தன்னுடைய வேலைக்காரரோட கிளம்பி போய் வேலைக்காரங்களை கீழே விட்டுட்டு மலைக்கு போய் கட்டையெல்லாம் அடுக்கிட்டு தன்னுடைய பையனுடைய கையை கால்களை கட்டி அவனை மேலே படுக்க வச்சு இப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய கத்தியை எடுத்து ஓங்குறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து எனக்கு பயப்படுறவன் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ வந்து கத்திய பிள்ளை ஆண்டான் மேல் போடாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரு. இப்போ பிள்ளைய வந்து பலிபீடத்துல இருந்து ஆபிரகாம் இறக்கிட்டாரு, கட்டுகளை எல்லாம் அவுத்து விட்டாரு. ஆனா அந்த பலிபீடம் எப்படி இருக்குன்னா வெறுமையா இருக்குது. அந்த பலிபீடத்தை வெறுமையா விட்டுட்டு வர்றதற்கு ஆபிரகாமுக்கு பிரியம் இல்லை. எப்படி வெறுமையா விட்டுட்டு வர்றது அப்படின்னு யோசிக்கும் போது இப்ப என்ன வேதம் சொல்லுது, இப்ப அவனுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, ஒரு ஆட்டுக்குட்டி இல்லைன்னா ஒரு ஆட்டுக்கடா தேவை. ஆனா இப்ப நிக்கிறது, காட்டுல நிக்கிறது யாரு? இவங்க 2 பேர் தான் நிக்கிறாங்க, வேற யாருமே இல்ல. இனி திரும்ப போய் இந்த பலிபீடத்துல போய் ஒரு ஆட்டுக்கடாவை பிடிச்சிட்டு வா அப்படின்னு தன்னுடைய பையனை அனுப்ப முடியாது. இவங்க 2 பேரும் கிளம்பி வந்து அவ்வளோ கிட்டத்தட்ட 3 நாட்கள் பிரயாண தூரம், 3 days தாண்டி தான் அந்த அவங்க வீட்டில இருந்து ஆண்டவர் பலி செலுத்தின இடம் வந்து 3 நாள் பிரயாணம் தாண்டி தான் அந்த மலையே பார்க்குறாங்க. அவ்வளோ தூரமான இடம். திரும்பி போய் வீட்டில் போய் இன்னொரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வரவும் முடியாது. இப்போ வேதம் சொல்லுகிறது, இப்போ அவனுக்கு ஒரு தேவை இருக்குது. இன்னைக்கு அவனுக்கு ஒரு தேவை இருக்குது. இந்த தேவைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க போறதுன்னு தெரியல, சுத்தி எங்கேயுமே வழி இல்லை. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த மோரியா மலையிலே அவனுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது புதரிலே தன் கொப்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். மலையில யார் கொண்டு வந்ததுன்னு தெரியல, மலையில யார் ஆடு மேய்ச்சதுன்னு தெரியல, எப்படி அந்த ஆட்டை மட்டும் விட்டுட்டு போனாங்கன்னு கூட தெரியல. ஆனா வேதம் சொல்கிறது, காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்ன அந்த தேவனாகிய கர்த்தர் இம்மீடியட்டா அந்த நேரத்தில் என்ன தேவையோ அந்த தேவைக்கான ஒரு ஆட்டுக்கடாவை கர்த்தர் அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். ஆனால் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க தேவையை சந்திக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அது வெளிப்படும். நீங்க கண்ணு திறக்கும் போது அது வெளிப்படும். நீங்க பிளான் பண்ணிட்டு போன அந்த காரியம் உங்களை கைவிடும் போது கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் காண்பிப்பார். ஆமென். இந்த தேவனுடைய மனுஷன் திட்டம் போட்டு இன்னைக்கு என்னமோ ஈசாக்க பலி கொடுக்க போறோம்னு பிளான் பண்ணிட்டு போனா அவனுடைய திட்டம் அங்க வாய்க்கல. அவன் சொன்னது, அவன் நினைச்சது எதுவுமே நடக்கல. ஆனா வெறுமையா வர்றதுக்கு மனசு இல்லை. ஆனா கர்த்தர் தன்னுடைய திட்டம் பலிக்கலைனாலும் தனக்காக அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற தேவைக்கு நான் என்ன பண்ணுவேன் பாஸ்டர்? இந்த மாதத்தினுடைய தேவைக்கு நான் என்ன பண்ணுவேன்? இப்ப நான் கடந்து போகிற இந்த சிச்சுவேஷனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இப்ப எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு நான் என்ன பண்ணுவேன்? இப்போ வந்திருக்குது, நான் இந்த சூழ்நிலையில நான் இருக்கிறேன், இந்த மந்த்துக்குள்ள அதை செய்யணும், இந்த இயருக்குள்ள நான் அதை செய்யணும். இப்போ எனக்கு தேவை அந்த அப்படிப்பட்ட இருதயம் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இம்மீடியட்டா எனக்கு இப்ப என்ன தேவை இருந்தாலும் அந்த தேவையை ஆச்சரியமாய் சந்திப்பார். இதை நீங்க நம்புங்க, இதை நீங்க விசுவாசிங்க, இதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிரச்சனையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த தேவையை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள நீங்க சாட்சி சொல்லுவீங்க, இப்போ அட் பிரசன்ட் இந்த சூழ்நிலையில நான் கடக்க கூடாத இந்த இடத்துல இப்ப எனக்கு ஒரு உதவி தேவை இருக்கிறது. அந்த உதவியை என் தேவன் சந்திப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்பர் 1 முதலாவதாக கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, இம்மீடியட்டா இப்போ உனக்கு ஒரு ஆட்டுக்கடா தேவை, இல்லை உனக்கு ஒரு ஆட்டுக்குடி தேவை, நான் உனக்கு ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லிட்டு அவனுடைய கண்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் அந்த தேவையை கிருபையாய் கர்த்தர் சந்தித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே காடைகளை கேட்டார்கள். அப்போ அவங்களுக்கு அந்த காடைகளை அத்தனை பேருக்கு சாப்பிட கொடுக்க முடியாது. ஆனா வேதம் சொல்கிறது, அவர்களுக்கு ஆண்டவர் காடையை கொடுத்தார். இந்த பக்கம் 1 மைல் தூரம் நடந்தா ஃபுல்லா காடை, இந்த பக்கம் 1 மைல் தூரம் நடந்தா இங்கேயும் காடை. அப்படியே பறக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே 1 முழத்துல அப்படியே மேல பறக்குது. கர்த்தர் காடைகளை வரவழைத்தவர், மன்னாவால் உணவளித்தவர்,
அன்னன்னைக்கு என்ன தேவையோ கர்த்தர் அதை கிருபையாய் தந்தார். நான் நம்புகிறேன் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். உங்கள் திருமண தேவைகள் சந்திக்கப்படும். இந்த வீட்டு தேவைகள் சந்திக்கப்படும். உங்களுக்கு இருக்கிற பண நெருக்கங்கள் மாறும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் கர்த்தர் செய்ய போறேன், கர்த்தர் செய்ய போறார். நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை தான் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. யாரெல்லாம் மனசார சொல்றீங்களோ அவங்களுக்கு நடக்கும் என்று நான் நம்புகிறேன். அதை கர்த்தர் நடத்தி வைக்கிறதுக்கு வல்லவர். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். காடைகளை வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தவரே. ஹalleluya. காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். கற்பாறையை பிறந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். சொல்லுவோம். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். இப்ப கையம கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். சொல்லுங்க. கூடாதது உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. விசுவாசத்தோடு கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹalleluya. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. கடும் புயல் அதட்டினீரே, சாத்தானை ஓடுத்தீரே. பாடுவோம். சொல்லுங்க. சாருவா கைகளை மேல தட்டி கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே. பாடும். ஹalleluya. ஜீசஸ். விசுவாசத்தோடு செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. பின்னோக்கி. கைகளை மேல தட்டி சொல்லுவோம். சொல்லுங்க. அறிக்கை செய்யுங்க. அட் பிரசன்ட் இப்போ இப்போ உம்மால் கூடாதது இயேசுவே. கூடுமே, எல்லாம் கூடுமே, நனமரஹதல ஓதனமரஹதல. ஜீசஸ் ஜீசஸ். விசுவாசத்தோட பாடுங்க. ஹalleluya. மரித்து உயிர்த்தீரையா. சொல்லுங்க சொல்லுங்க. விசுவாசம். தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் ஓ மறுபடி இயேசுவே, மறுபடி வருவீரையா. எனக்கு ஒரு மாற்றம் ஒரு மாற்றம் தருவீரை. இப்ப கைகளை மேல கூடுமே. சொல்லு. மனசார சொல்லு. விசுவாசத்தோடு. நன்றியப்பா. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லு. எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது உம்மால் கூடாதது. சொல்லு. ஹalleluya. உம் நாமம் சொன்னால் போதும்,
சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. ஓ உன் பேரால் கை ஹalleluya. நோய்கள் இப்பவே இப்பவே நோய்கள் மறையுதையா. கைகளை மேல தட்டி எல்லாம் கூடுமே, மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நாங்க எல்லாரும் நம்பி சொல்றோம் ஆண்டவர், நம்பி சொல்றோம் ஆண்டவர், நம்பி சொல்றோம் ஆண்டவர், விசுவாசத்தோட சொல்றோம். கூடும் 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 கூடும், உங்களால கூடும், உங்களால கூடும், உங்களால கூடும், உங்களால கூடும் கூடும். இப்போ கர்ப்பங்களை திறக்கிறதுக்கு உங்களால கூடும், திருமண தடைகளை மாற்றுறதுக்கு உங்களால கூடும். இப்போ இப்போ இப்பவே அட் பிரசன்ட் இப்ப அந்த அற்புதத்தை செய்கிறதுக்கு, வியாதியை சுகப்படுத்துறதுக்கு இயேசுவே கூடும் கூடும் கூடும், உங்களால கூடும். வல்லமை 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 மாறா ஓரா நிக்க மாறா அபதரலரா கூடும் கூடும், உங்களால கூடாதது ஒண்ணும் இல்லை. இப்போ இப்போ ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது, இந்த சத்தத்தை காதுல கேட்டுட்டு இருக்கும் போது அற்புதம் செய்வதற்கு உங்களுக்கு முடியும். அற்புதம் செய்வதற்கு உங்களால கூடும் கூடும் கூடும். இன்றைக்கு 24 மணி நேரத்துக்குள்ள அற்புதம் செய்கிறதுக்கு உங்களால முடியும், உங்களால முடியும். கிருபை 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 கிருபை. கரங்களை தட்டி praise the Lord. உம்மாலே கூடும், உம்மாலே கூடும், உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. ஹalleluya. யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். எப்ப பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொன்னா, அட் பிரசன்ட் இப்ப நடக்கிற, இப்ப சந்திக்கிற, இப்ப எனக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலையை சரி பண்ணுவதற்கு என் தேவனுக்கு பெரிய காரியம் இல்லை, பெரிய காரியம் இல்லை. அவர் இன்றைக்கு தேவன். சொல்லுங்க, அவர் இன்றைக்கு தேவன், அவர் இன்னைக்குள்ள தேவன். அவர் இன்னைக்கு என்ன கிழமை? இந்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு உள்ள தேவன். கர்த்தர் இன்னைக்கு தேவன். இந்த 5th டேக்கு அவர் தேவன், 5th டேக்கு அவர் தேவன், 5th டேக்கு அவர் தேவன். இப்போ எது இருந்தாலும் இல்லைன்னாலும் இப்போ இருக்கிற தேவைகள் சந்திக்கப்படும். இப்போ உங்களுக்கு ஒரு பலன் வரும். கர்த்தர் இப்போ அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தை தியானித்து இருக்கும்போது நெக்ஸ்ட் அதே சம்பவத்தில் வந்து ஆண்டவர் வந்து யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆண்டவர் என்ன பார்த்து கொள்றாருன்னு நம்ம வாசிக்கும் போது வேதத்தில் 22ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 22ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனம், ஆதியாகமம் 22:20 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமிடத்தில் வந்து, மில்காளும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளை பெற்றாள். அடுத்த வசனம், அவர்கள் யார் என்றால் முதற் பேரான ஊத், அவன் தம்பியாகிய பூஸ், ஆபிரகாமுக்கு தகப்பனாகிய கெமுவேல், கேசேத், ஆசோ, பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். அடுத்து பாருங்க, பெத்துவேல் ரெபேக்காளை பெற்றான் என்று அறிவித்தான். ஹலோ, நல்லா கவனிச்சுங்க. இந்த ரெபேக்காள் அப்படின்றது யாரு? ஹலோ, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஈசாக்கா அவருடைய தகப்பனாகிய ஆபிரகாம் வந்து பலி செலுத்துகிறதற்காக கொண்டு போறாரு. கொண்டு போகும்போது இந்த பிள்ளை கேக்குது, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? அப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்போ கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொன்ன உடனே அங்கேயே ஈசாக்கு பலியிடாம கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டியை கட்டளை இருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் அந்த பிரச்சனையை முடிச்சிட்டாரு. இப்போ அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்திட்டு கீழே இறங்கி வர்றாங்க. கீழே இறங்கிட்டு வந்த உடனே குழந்தை பிறந்திருக்கிற செய்தியை ஒருத்தர் கொண்டு வர அப்படியே எடுத்துட்டு வராங்க. இப்போ பொதுவாக நம்ம வேதத்துல வாசிக்கும் போது யாராவது ஒருத்தர் இந்த குழந்தை பிறந்த செய்தியை வேதத்துல சொல்லும் போது என்ன சொல்லும் தெரியுமா? அவன் அவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான், அவ்வளவுதான், அதோட நிறுத்திக்கும். அதுவும் பொதுவாக வந்து இந்த பெண் பிள்ளைகளுடைய பெயர்கள் வந்து நிறைய இடத்துல வந்து அந்த வரிசையா அப்படியெல்லாம் சொல்லப்படுறது இல்லை. இத்தனை பேரை பெற்றாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல ஒருத்தர் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க 20வது வசனம் மறுபடியும் வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமிடத்தில் வந்து, மில்காளும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளை பெற்றாள். அவர்கள் யாரென்றால் முதற் பேரான ஊத்ஸ், அவன் தம்பியாகிய பூஸ், ஆபிரகாமுக்கு தகப்பனாகிய கெமுவேல், கேசேத், ஆசோ, பில்தாஸ், இல்தாப், பெத்துவேல் என்பவர். இத பாருங்க, இதோட நிறுத்தி இருக்கணும்.
ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு கமா போட்டுருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்து உடனே ஸ்டார்ட் பண்றான். ஸ்பெசிஃபிக்கா தனியா இம்பார்ட்டன்ட் பண்ணி அதை பர்சனலா கொண்டு வராங்க பாருங்க. பெத்துவேல் ரெபெக்காளை பெற்றான் என்று அறிவித்தான். இப்போ ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 14 வயசு, 14 இயர்ஸ் இருக்கும். இந்த 14 வயசுல அவங்க அப்பா பலி செலுத்தணும்னு சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சு எதுவுமே எதுக்காம அப்படியே இவங்க பலி செலுத்துறதுக்கு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்திட்டு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்போ உனக்கு முன்பாக ஆட்டுக்குட்டி உனக்கு தேவை, அந்த தேவையை மட்டும் நான் சந்திக்கல, நான் உடனே நீ பலி செலுத்தி முடிச்சிட்டு வந்த உடனே இன்னொரு காரியத்தை சொல்றாரு. உன் பிள்ளைக்கு திருமணம் பண்றதற்கு ரேகால்ன்ற ஒரு பொண்ணை இப்போ நீ பலி செலுத்திட்டு கீழே வரும்போதே அங்க பிறக்க பண்ணிட்டேன். உங்களுடைய ஃபியூச்சர்னுடைய தேவை, எதிர்கால தேவை, நாளைக்குரிய தேவை, அடுத்த மாசத்துக்குரிய தேவை, 10 வருஷம் தாண்டி நீங்கள் செய்ய போகிற அந்த தேவை, 20 வருஷம் தாண்டி செய்ய போகிற அந்த கமிட்மெண்ட் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் அவர் என்றும் மாறாத. கைகளை தட்டி ஆமோதிக்கிறவர்கள் முழு வெள்ளத்தோடு ஆமென்.